இவர்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை அமைய பெற்று மிக குறுகிய காலத்தில் சில வாய்ப்புகள், திடீர் திருப்பங்கள், திடீர் ராஜயோகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 17 நாட்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு புதனாகப்பட்டவர் 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தன்னுடைய கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி. இந்த குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லும் போதே அந்த குடும்பம் மட்டும் கிடையாது, 2ஆம் வீடு. அது பாத்தீங்கன்னா தனத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகமாகவும் ஜோதிட ரீதியாக உள்ளது. அப்படி அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் சூரியனோடு சேருகிறார், கேதுவோடு சேருகிறார். கேதுவோடு சேரும் போது எல்லோருக்குமே ஒரு குழப்பங்கள் இருக்கும். மேடம், கேதுவோட சேரும் போது அவர் நிறைய எங்களுக்கு நஷ்டத்தை தானே கொடுக்க போறாரு, அதாவது அதே சமயத்துல கடனையும் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும்.